உங்கள் பெயர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் சொல்ல வேண்டாம், உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. சார், நான் கோயம்புத்தூர் மாவட்டம் சரவணம்பட்டியிலேருந்து வரேன். பிறந்து வளர்ந்தது எல்லாமே விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் தாலுக்காவில். ஸோ நான் பல் மருத்துவத்தில் யூஜி டிகிரி முடிச்சிருக்கேன். 2016ஆம் ஆண்டு சென்னையில் இருக்கிற ராகாஸ் பல் மருத்துவக் கல்லூரியில் யூஜி டிகிரி படித்து முடித்தேன். நான் இப்போது கோயம்புத்தூரில் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் முழு நேர டென்டிஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். என் அப்பா விவசாயியாக இருக்காங்க, அம்மா ரிட்டையர்ட் ஸ்கூல் டீச்சர் சார். ஓகே, வெரி குட். ஸோ எந்த ஆண்டு பிடிஎஸ் முடிச்சிங்க? எவ்வளோ ஆண்டுகளாக பணி முடிச்சுட்டு இருக்கீங்க? 2016ஆம் ஆண்டு படித்து முடிச்சேன். 2016ஆம் ஆண்டு படிப்பு. ஸோ படிப்பை முடிச்சுட்டு 8 ஆண்டுகள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லை சார், நடுவில் ஒரு 2 வருஷம் ஒர்க் பண்ணேன் படித்து முடிச்சதுக்கப்புறம். அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷனுக்காக ஒரு பிரேக் எடுத்தேன். மறுபடியும் இப்போ ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்க சார். இல்லை, முதுகலை படிப்புகள் படிக்கணும் அப்படின்ற எண்ணம்லாம் தோணலையா உங்களுக்கு? எம்டிஎஸ் சின்ன வயசுலேருந்து என்னோடய ஆஸ்பிரேஷன் இதுவாக இருந்ததுனால நான் இதையே கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கேன் சார். என்னுடைய வேலை ப்ளஸ் இந்த படிப்பு, இது ரெண்டையுமே நான் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன் சார். இந்த அனுபவம் கொண்டவர்களாக இருக்கிறீங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்பெஷலைசேஷன், ஒரு சிறப்பு பல் மருத்துவம் அப்படின்றத படிச்சிருக்கீங்க. அப்படின்றப்போ நீங்கள் இந்த பக்கம் வர்றப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த ஒரு மருத்துவரை நாங்கள் இழக்கிறோம் அப்படின்னு நினைக்கலாமா? ஸோ தமிழ்நாடு நீங்கள் தனியாரில் படிக்கிறீங்க அல்லது அரசில் படிச்சிங்கன்னாலும் நிச்சயமாக அரசுடைய கான்ட்ரிபியூஷன் அதில் குறைந்தபட்சமாக இருக்குது. ஒரு சிறப்பு மருத்துவ தொகுதிக்கு நீங்கள் முடிச்சிருக்கிறப்போ அது பொதுமக்களுடைய பணமாகத்தான் நாங்கள் பார்க்குறோம். அப்படின்றப்போ ஒரு தொழில்நுட்ப ஒரு வல்லுநருடைய சேவையை தமிழகம் இழக்குதா? அது அந்த நோக்கத்தில் பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியலைங்க சார். ஒரு சிறந்த பல் மருத்துவராக நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாலுமே அது இழப்பாக இல்லாமல் அரசுக்கு இன்னொரு வகையில் ஒரு பல் மருத்துவம் தெரிஞ்ச ஒரு மருத்துவராக அரசு துறையிலையுமே என்னால் சிறப்பான பங்களிப்பு அளிக்க முடியும்னு நினைக்கிறேன். அந்த வகையில் என்னால் ரெண்டையுமே பண்ண முடியும். இந்த துறையிலையும் நல்லா பணியாற்றிட்டு அரசு துறையிலையும் நல்லா பணியாற்ற முடியும்னு நான் நினைக்கிறேங்க சார். ஸோ இதே நீங்கள் சிறப்பாக செஞ்சு கொண்டிருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா எதற்காக ஒரு சிவில் சர்வெண்ட்டாக மாற நினைக்கிறீங்க? அதற்கான நோக்கங்கள் எதற்காக, என்ன இன்டென்ஷனில் இப்படி பொறுப்பணிக்கு வரணும்னு நினைக்கிறீங்க? நான் பிறந்து வளர்ந்ததுலேருந்து பார்த்த சூழ்நிலைகள், அப்புறம் என்னுடைய அம்மா, இது எல்லாமே எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்ததுனால நான் இந்த துறையில் வரணும், பல் மருத்துவம் படிச்சிருந்தாலும் இதுக்கு வரணுன்றது என்னுடைய கனவாக இருந்தது. ஸோ அதனால் இதை நான் கண்டினியூ பண்ணினேன் சார். இதை படிக்கணும் அப்படின்னு நான் விருப்பப்பட்டேன், படிச்சுட்டு இருக்கேங்க சார். தாயுடைய விருப்பத்தை நிறைவேற்ற நல்ல விஷயம் தான். பட் அதற்கான குவாலிட்டிஸ் உங்கள்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உங்கள்கிட்ட என்ன ஒரு குட் அட்மினிஸ்ட்ரேட்டர், ஒரு குட் சிவில் சர்வெண்ட்டுக்கான குவாலிட்டிஸ் உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? சார், நான் இப்போ பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறதுலையுமே என்கிட்ட நல்ல லிசனிங் கெப்பாசிட்டி இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா என்கிட்ட வர்ற பேஷண்ட்ஸ் வந்துட்டு பலவித குறைகளோடு வருவாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை என்னால் முழுசாக கேட்டு அவங்க என்ன தேவையோ அதை என்னால் பூர்த்தி பண்ண முடியுன்றதை நான் நம்புகிறேன். ஸோ அதை நான் இது வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி நான் பணியாற்றிட்டு இருக்கிறதுல ஒரு கோஆர்டினேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். என்னால் எல்லாரையும் ஒரு சேர ஒருங்கிணைத்து வேலை பார்க்க முடியுன்றதையும் நான் நம்புகிறேன். அதே மாதிரி நான் ரொம்ப பாசிட்டிவாகவும் வேலை பார்ப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால எனக்கு இந்த வேலை உகந்ததாக இருக்கும், தகுதியோடு நான் வேலை பார்ப்பேன்னு நினைக்கிறேங்க சார். கிரீவன்ஸ்ன்னு சொல்கிறீங்க இல்லையா? கிரீவன்ஸ் காது கொடுத்து கேட்பேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய கிரீவன்ஸ் ரிட்ரஸல் இனிஷியேட்டிவ்ஸ் ஒரு 4 இனிஷியேட்டிவ்ஸ் சொல்லியிருக்கோம். உங்கள் ஊரில் உங்கள் முதல்வர் திட்டம் இருக்குதுங்க சார். அதுக்கு ஒரு தனி வார் ரூம் வச்சு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது எனக்கு தெரிஞ்ச கிரீவன்ஸ் ரெட்ரஸல் ப்ரோக்ராமாக நான் நினைக்கிறேன். அது இல்லாமல் ஒவ்வொரு மாவட்ட கலெக்டர் ஆஃபீஸில் ஸோ குறை தீர்க்கும் நாள் திங்கட்கிழமை அது இருக்குது. ஸோ இது எல்லாமே எனக்கு தெரிஞ்ச திட்டங்களாக நான் நினைக்கிறேன். மனுநீதி நாள்னு சொல்கிறாங்களே அப்படின்னா மக்கள் எல்லாருமே அவங்களோட குறைகளை அன்னைக்கு கொண்டு வந்து மாவட்ட கலெக்டர்கிட்ட சொல்லுவாங்க. ஸோ அதுதான் மனுநீதி நாள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார், என்னுடைய புரிதலில். உங்களுடைய மாவட்டத்துடைய சிறப்புகளை சொல்லுங்க. ஓகே, என்னுடைய மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் சார். கோயம்புத்தூரில் இது ஒரு சவுத் இந்தியாஸ் மான்செஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டோட ஜிடிபியில் ஒரு 6% கோயம்புத்தூர் மாவட்டத்திலேருந்து போகுது. சென்னைக்கு அப்புறமா 2வது அர்பனைஸ்டு சிட்டியாக இது இருக்குது. அதே மாதிரி பம்ப் மேனுஃபேக்சரிங்கில் டாப்பில் இருக்குது. ஆட்டோமோட்டிவ்ஸ் மேனுஃபேக்சரிங், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியாகவும் இருக்குது. ஏன்னா இங்கே காட்டன் ப்ரொடக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுன்றதுனால சவுத் இந்தியாஸ் மான்செஸ்டராகவும் இருக்குது. 80% ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து இங்கேருந்து தான் போகுது. ஸோ ஜிடிபியில் பெரிய கான்ட்ரிபியூஷன் கோயம்புத்தூர் மாவட்டம் கொடுத்துக்கிட்டு இருக்குங்க சார். ஸோ ஜிடிபியில் 6% சொல்கிறீங்க. ஸோ நேஷனல் வைட் சொல்கிறீங்களா, ஸ்டேட் வைட் சொல்கிறீங்களா? நான் படித்தது 6% ஸ்டேட் வைடுன்னு தான் நினைக்கிறேங்க சார்.
ஆனால் எக்ஸ்போர்ட்ல 80% சொல்றீங்க. இதுல ஏதாவது முரண்பாடு இருக்கே? அது டெக்ஸ்டைலுக்கு மட்டும் சார். டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு புகழ்மிக்க நகரமாக இருக்கு கோயம்புத்தூர் வந்து பார்த்தீங்கன்னா. ஆனால் அந்த ஜிஎஸ்டி வருகைக்கு பின் கோயம்புத்தூர் பகுதியில் தொழில்வளம் பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்கு. தொழிலதிபர்கள் தட் இந்த சிறு குறு தொழில் முனைவோர் பெருமளவு பாதிப்புக்கு உள்ளாயிருக்காங்க அப்படின்ட்டு சில புள்ளி விவரங்கள் தரவுகள் சொல்லுது. ஸோ அதற்கான காரணங்கள் என்ன? ஜிடிபி வந்து பெரிய இம்பாக்டை கொடுத்துருக்கா, நெகட்டிவ் இம்பாக்டை கொடுத்துருக்கா? அதில் நெகட்டிவ் இம்பேக்டும் இருக்குங்க சார். அதே சமயத்தில் எல்லா பாசிட்டிவ்ஸும் இருக்குது. நெகட்டிவ்னு பார்த்தா காட்டன் இம்போர்ட், காட்டன் தான் இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியோட ஆதாரம். அதோட இம்போர்ட் பெரும்பான்மையாக சார்ந்திருக்கிறது வந்துட்டு இந்த மாவட்டம். ஸோ காட்டன் இம்போர்ட் டியூட்டி வந்துட்டு அதிகப்படுத்தினதுனால காட்டன் இம்போர்ட் கொஞ்சம் தமிழகத்தில் குறைய ஆரம்பிச்சிச்சு, அல்லது ரொம்ப பணம் கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுச்சு. அதனால் பொருட்களோட விலை ஏற ஆரம்பிச்சிச்சு. ஸோ விற்பனையும் கொஞ்சம் குறைய ஆரம்பித்ததாகவும் எக்ஸ்போர்ட் கொஞ்சம் லாபகரமானதாக பண்ண முடியலை அப்படின்ற விஷயத்தால் பாதிக்கப்பட்டுச்சுங்க சார். தற்போதைய நிலைமையில அந்த பரம்பிக்குளம் ஆழியார் அப்படின்ற ஒரு திட்டத்துடைய தற்போதைய நிலை என்ன? பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டம் காமராஜர் காலத்திலேயே தொடங்கப்பட்ட ஒரு திட்டம். இந்தியா கேரளா, தமிழ்நாடு கேரளாக்கு இடையிலான ஒரு வாட்டர் ஷேரிங் ரிலேட்டடான ஒரு திட்டம். அது தற்போதைய நிலையில செயல்பாடு இல்லாம இருக்கிறதா நான் படிச்ச வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கேன். ஒரு அறிக்கை பேச்சுவார்த்தை முன்னேற்றம் என்ன சொல்லியிருக்காங்க? பேச்சுவார்த்தை இன்னும் சரிவர முடியலன்னு நினைக்கிறேங்க சார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர் யார்? திரு கிரந்திகுமார் சார். ஐஏஎஸ் ஐபிஎஸ்? திரு கிரந்திகுமார் ஐஏஎஸ் அவர். கோயம்புத்தூர் அந்த சிட்டி கமிஷனருடைய பேர் என்ன? திரு பாலகிருஷ்ணன் சார் அவர். சில விஷயங்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்துடைய பிரச்சனையாக இருக்கு அப்படின்ட்டு என்ன நினைக்கிறீங்க? கோயம்புத்தூர்ல ரொம்ப அதிகமாக ஃபண்டமெண்டலிசம் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் சார். அதை கொஞ்சம் மாற்றினா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் வட மாநில தொழிலாளர்களோட வருகை வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அவங்க வந்து இங்கேயே செட்டில் ஆகிடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமாவே வந்துட்டு இருக்காங்க. இப்போ அரசியல் சூழ்நிலையில இவங்களோட தாக்கம் இருக்குமா இருக்காது? இருக்கதாங்க சார் செய்யும். அரசியல் சூழ்நிலையில இருக்கதா செய்யும். ஏன்னா இப்போ ஓட்டிங் அப்படின்றது அவங்களுக்கும் இங்கே இருக்கதா செய்யுது. ஸோ அப்படி இருக்கிறப்போ அது அரசியலையும் ஒரு விதத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் செய்யும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க சார். ஸோ 3D பிரிண்டிங் இன் டென்டிஸ்ட்ரி எந்த அளவுக்கு சாத்தியம், எந்த அளவுக்கு இப்போ போயிட்டு இருக்கு? இன்னும் 3D பிரிண்டிங் வந்துட்டு செயல்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம் சார். அதாவது ஒரு பேஷண்ட்டுக்கு நாங்கள் அளவு எடுத்துருவோம். அது என்ன மெஷர்மெண்ட்டில் நாங்கள் எடுக்கிறோமோ அந்த மெஷர்மெண்ட்டை அந்த டிவைஸ்க்குள்ளே கம்ப்யூட்டர் சிஸ்டமில் நம்ம ப்ரோக்ராம் பண்ணிட்டோன்னா அதே அளவுக்கு அந்த பல்லு ஆர்டிஃபிஷியல் டூத் செஞ்சு வரும். 3D பிரிண்டிங் டெக்னாலஜி அப்படின்றது இதுதான். ஸோ இது நம்ம செயல்படுத்திக்கிட்டு தான் இருக்கோங்க சார். ஓகே, ப்ராஸ்தட்டிக் டென்டிஸ்ட்ரி அப்படிங்கிறது இப்போ எமர்ஜிங் ஃபீல்டாக இருக்குது. ஸோ ப்ராஸ்தட்டிக் அப்படிங்கும்போது அதில் என்னென்ன கெமிக்கல்ஸ்லாம் இன்வால்வ் ஆகுது? ஸோ சாதாரணமாக பண்ணுறதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ப்ராஸ்தட்டிக் டென்டிஸ்ட்ரியில் வந்து கெமிக்கல்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கான்றது தெரியல. ப்ராஸ்தட்டிக் அப்படின்னா ஆர்டிஃபிஷியலாக ஒரு உறுப்பை உண்டு பண்ணுறதுக்கு பேர் தான் ப்ராஸ்தட்டிக் டென்டிஸ்ட்ரி. பட் அதில் கெமிக்கல்ஸ் என்ன யூஸ் ஆகும்? ஸோ கன்வென்ஷனலாக நீங்கள் ஒரு டென்டிஸ்ட்ரி மெத்தட் பண்ணிட்டு இருக்கீங்க, அது இயற்கையாகவே உருவாகும், அதுவும் ஆர்டிஃபிஷியலாக தான் உருவாகும். இது லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் அதை கொண்டு வந்து ப்ராப்பர் அதே மாதிரி சிமிலாரிட்டிஸ் நிறைய ரிசம்பிளன்ஸை கொண்டு வர்றது இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி சார். இனிஷியலாக நம்ம பண்ணிட்டு இருந்தது எல்லாமே அது கொஞ்சம் கன்சர்வேட்டிவாகவும் பழைய முறைப்படியும் சிமிலாரிட்டிஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ரிசம்பிளன்ஸ் கம்மியாக இருக்கும். இப்போ கொஞ்சம் சிமிலாரிட்டிஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க சார். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன் டென்டிஸ்ட்ரி ஃபீல்டு என்னென்ன மாதிரியான வேலைகள்லாம் செய்ய முடியும்? ஸோ பேஷண்ட்ஸ் லெவலில் ரெக்கார்ட் மெயின்டெனன்ஸில் நம்ம கொண்டு வரலாம். ஸோ ஒரு பேஷண்ட்க்கு என்னென்ன டைம் அது யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ப்ராக்டோ மாதிரியான முறைகள். அது எக்ஸல் சீட்லேயே பண்ணாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டென்டிஸ்ட்ரி ஃபீல்டில் என்ன பண்ணலாம்? நீங்கள் ஃபைல் அண்ட் டாக்குமெண்டேஷனுக்குள்ளே வராங்க. லேசர் லைக் டென்டிஸ்ட்ரி அது வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துட்டு இருக்கிறது சார். கேட்காம் டெக்னிக், 3D பிரிண்டிங் இது எல்லாமே வரும் சார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில். ஓகே, டீத் கிளீனிங் கெமிக்கல்ஸ் என்னவா? ஹைட்ரஜன் பெராக்சைட் சார். ஸோ இப்போ ஒரு செடேஷன் அட்மினிஸ்டர் பண்ணுறாங்கன்னு, இந்த செடேஷன் அட்மினிஸ்டர் பண்ணுறதுக்கு யாரை வச்சு நீங்கள் அட்மினிஸ்டர் பண்ணுவீங்க, இல்லை நீங்களே பண்ணலாம்?
அது லோக்கலாக இருந்தால் நாங்களாவே பண்ணலாம். அதாவது லோக்கல் அனஸ்தீசியாவாக அன்எத்திக்கல் ட்ரீட்மெண்ட் தானே? இல்லை சார், லோக்கல் அனஸ்தீசியான்றது ஒரு பர்டிகுலர் ஏரியாவை மட்டும் அனஸ்தடைஸ் பண்ணும். அதுக்கு நாங்கள் பண்ணலாம். அதுக்கு இல்ல அதை மிஸ்யூஸ் பண்ணலாம் தானே? பண்ணலாம் சார். இப்போ ஒரு அனஸ்தீஷியனோட யூஸ் இல்லாம நம்ம பண்றதுங்கிறது ஒரு அன்எத்திக்கலா போறது தானே? அன்னத்திக்கலாக இருக்கலாம், பட் அது ஜென்ரலாக இருக்கிறப்போ அது அன்னத்திக்கலாக போகும் சார். ஜென்ரல் அனஸ்தீசியாவா உடல் முழுக்க மறக்க செய்கிற மாதிரியான விஷயங்கள்ல அது அன்னத்திக்கலாக போகலாம். பட் லோக்கல் அனஸ்தீசியாவில் காம்ப்ளிகேஷன்ஸ் பெருமளவில் இருக்காது. ஸோ அது வந்துட்டு எத்திக்கல் ப்ராக்டிஸாக தான் சார் இருக்குது. அதுக்கு டென்டிஸ்ட்டுக்கு பெர்மிஷனும் இருக்குங்க சார். ஓகே, மில்க் டீத் எப்போ முளைக்கும்? மில்க் டீத் 6 மந்த்லேருந்து வர ஆரம்பிக்குங்க சார். 6 months ஆஃப் ஏஜ் லோவர் டீத் ஃபஸ்ட்டு வர ஆரம்பிக்குங்க சார். ஓகே, ஸோ இன்சிசஸ் லோவர் இன்சிசஸ் தான் ஃபஸ்ட்டு டெவலப் ஆகுங்க சார். ஃபஸ்ட்டு வெளியில் வர ஆரம்பிக்குங்க சார். ஓகே, விஸ்டம் டீத்? விஸ்டம் டீத் 18 to 23 ஏஜில் வர ஆரம்பிக்குங்க சார். இதுதான் அந்த ஏஜ் பீரியட். இப்போ ஹியூமன் இன்சிசஸ்க்கும் அனிமலோட இன்சிசஸ்க்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கு. எதுக்கு அனிமலோட இன்சிசஸ் வந்து ரொம்ப லாங்காக இருக்கு, இத்தனைக்கும் யானையோட இன்சிசஸ் தான் தந்தமாக வெளியே வருது. ஸோ ஏன் அவங்களுக்கு நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கு? யூசபிலிட்டிஸை பொறுத்து அது மாறும் சார். இப்போ யானைக்கு மற்ற அனிமல்ஸுக்கெல்லாம் அவங்களோட ஃபுட்டோட சிஸ்டம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதை பொறுத்து, அதே மாதிரி எவல்யூஷனை பொறுத்து மாறுபடுங்க சார். அவங்களோட டிமாண்ட்ஸ், அவங்களுக்கான டிமாண்ட், உணவு டிமாண்டாக இருக்கட்டும், அதே மாதிரி அவங்களோட கார்னிவோரா இருந்துச்சுன்னா கடிச்சு கொள்றதுக்கு ஸ்ட்ராங் அண்ட் ஷார்ப்பாக இருக்குங்க சார். அதே ஹியூமன் பீயிங்க்கு கொஞ்சம் ஷார்ப்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க சார். நம்மளும் கார்னிவோர் தான். எஸ் சார். அந்த யானையின் தந்தம் என்ன பண்ணு? கனைன் டூத் சார். லோக்சபா எலெக்ஷன் எத்தனை எலெக்ஷன்? 18 லோக்சபா. ஃபர்ஸ்ட் சீஃப் எலெக்ஷன் சரி சார், ஞாபகப்படுத்த முடியலைங்க. சீஃப் எலெக்ஷன் திரு ராஜீவ்குமார் அவர்கள் சார். புதுசாக 2 எலெக்ஷன் திரு ஞானேஷ்குமார், திரு SS சந்து அவர்கள் சார். தமிழ்நாட்டில் பெரிய கறக்காமல் இருந்தா சமூக பொருளாதார முன்னேற்றம் எப்படி? இன்னும் கொஞ்சம் லேட்டாக நடந்திருக்கும்னு நினைக்கிறேங்க சார். பெரியார் பிறந்ததுனால அது அவரோட முயற்சியினால நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் நம்ம இயர்லியராக அதை கொஞ்சம் பெற்றிருக்கோம்னு நினைக்கிறேங்க சார். மனுஷனுக்கு பல்லு வந்து எவ்வாறு முக்கியத்துவம்? இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு 6 ஏஜ் வந்து பல்லு என்னென்ன முக்கியத்துவம்? 2 பாயிண்ட். அது பிறந்ததுக்கு அப்புறத்துலையும் இருக்கு, இறப்புக்கு அப்புறமும். அடையாளம் தெரியலைன்னா இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட டூத்தோட சைஸ் அதை வச்சு அவங்க என்ன ஏஜ் அப்படின்றது டிட்டர்மைன் பண்ணுவாங்க சார். அது இறப்புக்கு அப்புறம். பிறப்பப்போ அவங்களுக்கு உணவு சாப்பிட்றதுக்கான அடையாளமாக அது பயன்பாடோடு அது இருக்குதுங்க சார். உணவு உண்றதுக்கு, இறப்புக்கு அப்புறம் அடையாளம் காண்றதுக்கு. எனாமல் சார். என்னோட அம்மா சார். தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் திருமதி முத்துலட்சுமி ரெட்டி சார். நீங்கள் எந்த மாவட்டம்? நான் வாழ்றது கோயம்புத்தூர் மாவட்டம் சார். அந்த உங்கள் மாவட்டத்தினுடைய பெரிய அதிகாரி யார்? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்னு நினைக்கிறேங்க சார். கலெக்டரா? என் கண்ணோட்டத்தில் அவங்களா இருக்கலாம்னு நினைக்கிறேங்க சார். சொல்லும்போது அது அவங்க தான் நினைக்க கான்க்ரீட்டாக சொல்லுங்கள். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் சார். தேசிய கீதத்தை எந்த மொழியில் எழுதுனாங்க? வங்காள மொழியிலைங்க சார். அதை எவ்வளோ நிமிஷத்தில் பாடி முடிக்கணும்? 52 செகண்ட்ஸ். மிலிட்ரியில்? அதை பற்றி தெரியலைங்க சார். நான் சொல்லுவேன், நீங்கள் டக்கு டக்குன்னு சொல்லணும், லேட் பண்ணாமல் சொல்லிடணும்னு. நீல புரட்சி? ஃபிஷரிஸ் சார். மஞ்சள் புரட்சி? ஆயில் சார். வெண்மை புரட்சி? மில்க் சார். சாம்பல் புரட்சி? ஃபெர்டிலைசர்ஸ்ன்னு நினைக்கிறேங்க சார். கேலோ இந்தியா கேம்ஸ் நடந்த தமிழ்நாடு, அதை பற்றி சொல்லுங்கள். கேலோ இந்தியா கேம்ஸ் 2023 நடந்துச்சுங்க மேம். சென்னையில் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு உமன் எம்பவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் சொல்லுங்கள். புதுமை பெண் ஸ்கீம், சைல்டு பெண் குழந்தைங்களுக்கான எஜுகேஷன் ரிலேட்டடாக இருக்கிற ஸ்கீம். மாதந்தோறும் 1000 ரூபாய் தரதுக்கான ஸ்கீம். மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் மாதந்தோறும் குடும்ப பெண்களுக்கு வழங்கக்கூடிய ஸ்கீம்.
ஃப்ரீ பஸ் பாஸ், பெண்களுக்கு வேலை செல்லும் பெண்களுக்காக அவங்கள டார்கெட் பண்ணி ரிலீஸ் பண்ண ஒரு ஸ்கீமுங்க மேம். கடைசியா தமிழகத்தை பல்வேறு மாநிலங்களாக பிரிக்கலாம் அப்படின்ற ஒரு மறைமுகமான ஒரு சமூக ஊடகங்கள்ல கருத்துக்கள்லாம் வருது. இப்போ கொங்கு நாடு அப்படின்னு தமிழகத்தை ஒரு மாநிலமாக பிரிக்கணும்னா கருத்தியல் ரீதியாக நீங்க ஆதரவு தெரிவிப்பீங்களா அல்லது மறுப்பீங்களா? ஏன் கொங்கு நாடுன்னு ஒரு தனி மாநிலம் அப்படின்ற கோரிக்கைகள்ல பார்த்தீங்கன்னா சமூக ஊடகங்கள்ல வெளிவந்துட்டு அப்படி ஒரு கருத்தாக்கம் மத்திய அரசால் முன்வைக்கப்படுது அப்படின்னா நீங்க நிச்சயமாக அதுக்கு ஆதரவு தெரிவிப்பீங்களா? அது மக்கள் ஒத்துக்கிற பட்சத்தில் அந்த மாநிலத்தோட கன்சர்னோட இருக்கு அப்படின்னா ஒத்துக்கலாங்க சார். நீங்க ஆஸ் எ டாட்டா ஆஃப் கோயம்புத்தூர் அப்படின்றவங்க உங்களுடைய கருத்தில் நிர்வாகியாக சரி ஓகே மக்கள் கருத்தின் அடிப்படையில் செயல்படலாம், உங்களுடைய ஒப்பீனியன்? நான் ஒரு நார்மல் அங்க இருக்கிற ஒரு வாழ்ற அந்த ஊர்வாசியா இருந்தா வேண்டான்னு சொல்லுவேங்க சார். ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஆவரேஜா இருக்கீங்களா? அபோவ் ஆவரேஜா இல்ல என்ன பொறுத்தவரைக்கும் விஷயம் தமிழ் மாணவர் கொஞ்சம் இருக்கு. ஒரு 10 பேர் விஷ் பண்ணாம உங்க மேல விஷ் பண்ணிருப்பாங்க. நீங்க போய் கையெழுத்து கொடுக்கும்போது அவங்க டிஃபராக அப்போ உங்க மேல ஒரு கிரேட்ஃபுல் கிடைக்கும். அடுத்தது ட்ரெஸ் கோட் என்ன எடுத்துப்பீங்க? இது கம்ஃபர்ட்டபிளா இருக்கு. நாங்க இண்டிவிஜுவல் சுடிதார் இதானா தீக்ல இருக்கா? இது உங்களுக்கு ஆரஞ்சு கலர்ல இந்த கலர்ல வந்துச்சு. அப்போ இந்த ஆக்சுவலி விருதுநகர் மாவட்டம் நீங்க காஸ்டிங் அப்படின்னு சொல்லி போடலாம், பரவாயில்ல. ஆனால் நீங்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பற்றி உங்களுக்கு தெரியல. அப்போ 5 இயர்ஸாக தான் இருக்கிறனால எனக்கு புதுசாக பற்றி தெரியல. அதாவது 5 இயர்ஸ்ன்னு சொல்லாம எனக்கு விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் ஸ்டடி பண்ணிட்டு தற்காலிகமாக கோயம்புத்தூர் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அப்படி எந்த மாவட்டம் மறுபடியும் கேட்டேன், நீங்க போக வைனீங்க, நான் விட்டுட்டேன். அனஸ்தெட்டிக் வந்து எப்படி சொல்லணும்னா அந்த வேல்யூ இருக்கு. ஆமாங்க சார். ஓகேங்க சார். ஸோ அந்த மினிமம் வேல்யூவை வந்து என்ன பண்ணலாம்னா யூஸ் பண்ணுறது டாக்டர்ஸ்க்கு பெர்மிஷன் இருக்கு. இப்போ ஒரு ஸ்டிச் போடுறாங்க இல்லை வலிக்குது வைக்குது அப்படின்னா டாக்டர்ஸ் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். அனஸ்தீஷியன் வரணும்னு அவசியம் கிடையாது. ஒரு பெரிய சர்ஜரி உள்ள போறாங்க, ஒரு ஆப்ரேஷன் போறாங்கன்னா அனஸ்தீஷியனோட அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அட்மினிஸ்டர் பண்ணுவாங்க. எவ்வளவு நேரத்துக்கு உங்க செடேட்டிவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஓகே. ஸோ அதை கரெக்டாக சொல்லுங்க. ப்ராஸ்தெடிக் டென்டிஸ்ட்ரிங்கிறது இப்போ எவால்வ் ஆகி பிச்சுக்கிட்டு போறே இல்லை. அதை இன்னும் நீங்க தெளிவாக சொல்லலாம். ஓகேங்க சார். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன் டென்டிஸ்ட்ரினா டயக்னோசிஸ், இமேஜிங், டெலி டென்டிஸ்ட்ரி இதெல்லாமே நீங்க வந்துருச்சு. அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அட்வான்ஸாக இது பண்ணிக்கீங்க. இதுதான் அந்த டீத் எப்போ வளருது, கரெக்டாக ஏஜ் ஓகேங்க சார். எல்லா பல்லுமே கீழே முதல்ல பல்லு வரும் இல்லையா? கீழே தான் சார் வரும். சென்ட்ரல் இன்சிசஸ் கீழே ஃபர்ஸ்ட் வரும் 6 monthsல. சரி. ஸோ அதுதான் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே சார். வடமாநில தொழிலாளர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கேட்பாங்க கேள்வி சொல்லிட்டு தற்காலிகமா கோயம்புத்தூர்ல இருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னா கோயம்புத்தூர் கேட்க மாட்டாங்க, விருதுநகர் தான் கேட்பாங்க. டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைல் ரொம்ப முக்கியம். ஓகேங்க சார். நீங்க தெரியாம டிஸ்ட்ரிக்ட்ல ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் சப்போர்ட் பண்ணணும். இப்போ டெப்டி கலெக்டர்னா லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ் இருக்கு, போலீஸ்னா என்ன வேற கிரைம் அதிகமா ரெக்கார்ட் ஆகுது, இன்கேஸ் இப்போ கமர்ஷியல் டாக்ஸ்னா ஜிஎஸ்டி இம்பாக்ட் என்ன இதுக்காக கேட்கிறோம். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் அப்ளை பண்ணி பாருங்க இந்த விஷயத்தை.